உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான பிரஷ் கிளீனர் இருந்தும் உங்களோட பிரஷஸ் டீப் கிளீன் ஆகலைன்னா தப்பு உங்க மேலதான். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் விஜி மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் யூஸ் பண்றது கிரைலானோட பிரஷ் கிளீனர். நிறைய பேர் டைரக்டா கிரைலானோட சொல்யூஷன்ல மிக்ஸ் பண்ணி கிளீன் பண்ணுவாங்க, பட் அப்படி பண்ணக்கூடாது. சொல்யூஷனை எப்பவுமே இந்த மாதிரி தனியா ஒரு ஸ்ப்ரே பாட்டில எடுத்துட்டு பிரஷ்ல இப்படி ஸ்ப்ரே பண்ணி தான் கிளீன் பண்ணணும். நீங்க அப்ளிகேட்டர் பிரஷ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் இப்படி இருக்கணும், இல்ல நீங்க ஒரு பிளெண்டிங் பிரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரோக் இப்படி இருக்கணும். சோ எப்படி நீங்க அப்ளை பண்றீங்களோ அப்படிதான் நீங்க கிளீனும் பண்ணணும். இப்படி பண்ணா டீப் கிளீன் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. நம்மளோட ஃபவுண்டேஷன் பிரஷஸ் எல்லாத்துலயும் உள்ளுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா டெபாசிட் ஆயிருக்கும். நீங்க டீப் கிளீன் பண்ண போறீங்க அப்படின்னா கிரைலான்ல கிளென்சிங் பாம் இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணி கூட கிளீன் பண்ணலாம். பட் அதை விட அஃபோர்டபுளான பிரைஸ்ல ரீசெண்ட் டேஸ்ல நான் யூஸ் பண்ற டெக்னிக் அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிரஷை நான் ஷாம்பு ஆர் பிரஷ் கிளீனர் ஃபோம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி கிளீன் பண்றேன். இதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ எடுத்து அதை நல்லா நான் இன்னும் கிளென்ஸ் பண்றேன். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ரெகுலர் வாஷ் வித் சானிடைசிங் பண்ணீங்கன்னா உங்களோட பிரஷ் பிரிசல்ஸும் சாஃப்டா இருக்கும் அண்ட் லைஃபும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டெக்னிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் ஃபாலோ பண்ணுங்க.